பகவான் சந்நிதி திரு வீட்டில் 79, 80களில் பேசியவற்றையெல்லாம் பார்த்து வருகிறோம். பகவான் நேற்று சொன்னதை கேட்டோம். இந்த பிச்சைக்காரனை ஸ்ரீராமனாக பார்த்தீர்களானால் ஸ்ரீராமனாகவே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். சிவனாக பார்த்தீர்களானால் சிவபெருமானாய் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். யோகி ராம் சரத்குமார் என்று இந்த உருவமாய் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த உருவத்தில் என்னுடைய தந்தை வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை உங்களை பாடச் சொல்கிறேன். அதை நீங்கள் பாடும் பொழுது என் தந்தை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும், ஏன் இந்த பிச்சைக்காரனுடைய தந்தையின் பணிக்கும் உதவி செய்கிறார் என்று கூறினார். அதை பார்த்தோம். இப்பொழுது அதன் வெளிப்பாடாய் எப்படி ஒரு அற்புதத்தை பகவான் சமீபத்தில், மிக சமீபத்தில் அல்ல, 2 வருடங்களுக்கு முன்பு நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம். மாமல்லத்தில் திரு விஸ்வநாதன் அவர்கள் சத்சங்கம் நடத்தி வருவது எல்லோருக்கும் தெரியும். அங்கு நடந்த ஒரு அற்புதத்தை அவர் எழுதி அனுப்பியிருந்தார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பகவான் இன்றளவும் அவருடைய நாமத்தை கூறுபவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்று பார்த்து வருகிறோம். இது மிகவும் வித்தியாசமாயும் அற்புதமாயும் இருக்கிறது. அவருடைய சத்சங்கத்தில் திருமதி யமுனா வந்து நாமம் சொல்வார்களாம். அவருடைய வீட்டில் லதா என்பவர் வேலை பார்த்து வந்தார். லதா என்பவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகள். ஒரு சமயம் அவருக்கு முதுகில் வலி ஏற்பட்டது. இந்த ஸ்பைனல் காலம் என்று சொல்வார்கள், முதுகு எலும்பு மிகவும் முக்கியமானது. அங்கு அடிபட்டால் மிகவும் விபரீதம். அந்த முதுகில் வலி எடுத்தவுடன் அவரால் சிறிது நாட்களில் உட்கார முடியவில்லை, நிற்க முடியவில்லை, எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அவரோ வேலை பார்த்துதான் அவருடைய 2 குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய உடலை நம்பி, உடல் உழைப்பை நம்பி அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குழந்தைகளை பராமரித்து வந்தார். அவருக்கு திடமென்று ஒரு பெரிய சோதனை. அந்த முதுகு வலி நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி கொண்டிருந்தது. இவருடைய நடமாட்டம் கஷ்டமாக இருந்தது. இவரால் உன்னை போல் வேலை செய்ய முடியவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்தார் திருமதி யமுனா. அவர் சொன்னார், இந்த நாமம் யோகி ராம் சரத்குமார் நாமம் சொல்லி வா. ஒரு முறை உன்னை சத்சங்கத்திற்கு நான் போகும்பொழுது அழைத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார். அதன்படி ஒரு நாள் 3வது ஞாயிறு, அந்த 18ஆம் வருடம், ஒரு மாதத்து 3வது ஞாயிறு சத்சங்கம் நடக்கும். அந்த நேரத்தில் திருமதி யமுனா அவர்கள் திருமதி லதா அவர்களையும் அவருடைய குழந்தைகளையும், அவர் போரூரில் இருக்கிறார், போரூரிலிருந்து லதா அவருடைய குழந்தைகள் திருமதி யமுனாவுடன் இந்த மாமல்லம் சத்சங்கத்திற்கு சென்று பகவானை வணங்கினார்கள். அப்பொழுது இந்த லதா அவர்கள் திரு விஸ்வநாதனை அணுகி, இந்த மாதிரி என்னுடைய கஷ்டம் இருக்கிறது, முதுகில் வலி தாங்க முடியவில்லை, தாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், பகவான் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் திரு விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார், நீங்களும் போய் எல்லோரோடும் உட்கார்ந்து கொண்டு யோகி ராம் சரத்குமார் நாமத்தை சொல்லுங்கள், பகவான் பார்த்து கொள்வார் என்று கூறினாரா. இவரும் லதாவும் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் மற்றவர்களோடு உட்கார்ந்து கொண்டு யோகி ராம் சரத்குமார் நாமம் சொல்லிக் கொண்டிருந்தார். 1.5 மணி நேரம் பிரவாகமாய் நாமம் போய்கொண்டிருந்தது. அந்த 1.5 மணி நேரத்தில் முடிந்து
அதன் பிறகு அவர்கள் அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்வார்கள் பகவானுக்கு. பிறகு ஆரத்தி நடக்கும். ஆரத்தியும் முடிந்தது. அதன் பிறகு பிரசாதம் விநியோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் இந்த லதா என்பவர் திடுமென்று எழுந்து பிரசாதம் வாங்கிக் கொள்ளாமல், பகவானை நமஸ்கரிக்காமல் வெளியே சென்று விட்டார். எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடா இவர் பிரசாதம் வாங்கிக் கொள்ளாமல் திடுமென்று எழுந்து வெளியே சென்று விட்டாரே என்று. சிறிது நேரத்தில் திருமதி லதா அவர்கள் திரும்பவும் உள்ளே நுழைந்தார். நேரே போய் பகவானை நமஸ்கரித்தார். பிரசாதம் வாங்கி கொண்டார். அதன் பிறகு அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் உட்கார்ந்து 1.5 மணி நேரம் அந்த நாமம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திடும் என்று அவருக்கு பின்னால் ஒரு அசைவு இருந்தது. உடனே இவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. பகவான் பின்பக்கம் நிற்கிறார். அதன் பிறகு பகவான் உட்கார்ந்து கொண்டாராம். தன்னுடைய 2 காலைகளையும் நீட்டி கொண்டாராம். இவருக்கு நன்றாக அந்த உணர்வு வந்தது. பகவான் பின்னே உட்கார்ந்திருக்கிறார், தன்னுடைய 2 கால்களை நீட்டி கொண்டிருக்கிறார். இவரை நோக்கி, இவருடைய முதுகை நோக்கி நீட்டி கொண்டிருந்தார். அதன் பிறகு பகவான் தன்னுடைய வலது காலை தூக்கி அவருடைய வலது கழுத்து, அந்த கழுத்தின் மேல் வைத்து பதித்தார் தன்னுடைய திருப்பாதை. எப்பேற்பட்ட பாக்கியம்! நினைத்தாலே உடல் சிலிர்க்கிறது. பகவான் தன்னுடைய பாதத்தை, அடிப்பாதத்தை அவளுடைய முதுகில் வலது பக்க கழுத்தின் மேல் வைத்து அழுத்தினார். பிறகு ஒரு உதை விட்டாராம். அதன் பிறகு தன்னுடைய காலை நகர்த்தி அவளுடைய முதுகு தண்டுவடம் அதன் அருகில் நேராக நகர்த்தி பிறகு மேலிருந்து கீழாக நீவி விட்டார். இவருக்கு அப்படியெல்லாம் உணர்வு. பகவானுடைய பாதம் அவருடைய முதுகில் சென்று மேல் பகுதியிலிருந்து கீழே இறங்கி வருவதை அவர் உணர்ந்தார். அதன் பிறகு கீழே வந்தவுடன் மறுபடியும் ஒரு பெரிய உதை விட்டாராம். இவர் சற்று ஆடிப்போனார். இருந்தாலும் தன் பின்னால் இருப்பது பகவான். அவர் தன் கால்களை தன் மீது பதித்துள்ளார். இன்றைக்கு ஏனோ இப்படி நடக்கிறது. இவருக்கு பகவான் இதையெல்லாம் செய்கிறார் என்ற உணர்வு மேலிட மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். தன் நினைவு இழந்தார், தன் நிலை மறந்தாராம். அதனால்தான் அந்த நாமம் சொல்லி முடித்து, நீங்கள் பூஜை செய்த அஷ்டோத்திர சதம் சொல்லி பூஜை செய்து முடித்து ஆரத்தி முடித்தவுடன், என் நினைவில் நான் இல்லை, என் நினைவிழந்தேன், எழுந்து வெளியே சென்று விட்டேன், இப்பொழுதுதான் சற்று நிதானத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த நிதானத்திற்கு வந்த பிறகு எனக்கு என்ன தெரிகிறது? என் முதுகில் வலி இல்லை, என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, அப்படி ஒரு அவஸ்தைப்பட்டேன். இந்த 1.5 மணி நேரம் செய்த நாம பிரவாகம் பகவானை என் பின்னால் வரவழைத்து உட்கார வைத்து கால்களை நீட்டி எனக்கு ஒரு எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு அடி உதை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்து என் முதுகை நீவி விட்டு என்னுடைய வலியை முற்றிலும் சரி செய்து விட்டார். இப்பொழுது எனக்கு முதுகில் வலியே காணும், மிகவும் வித்தியாசமாக நான் உணர்கிறேன் என்று சொன்னார். உள்ளே நுழைந்தவுடன் நேராக பகவானை நமஸ்கரித்து விஸ்வநாதனிடம் சொன்னார், எனக்கு இந்த முதுகு வலி தாங்க முடியவில்லை, பெரிதும் அவதிப்படுகிறேன், உட்கார முடியவில்லை, நிற்க முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, நான் வேலை செய்தால்தான் குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியும், பிழைப்பதற்கே இப்பொழுது கஷ்டமாகிவிடும் போல் இருக்கிறது, நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அழுதவர் இப்பொழுது வந்து இப்பொழுதுதான் என்னுடைய நிலைக்கு நான் திரும்ப வந்திருக்கிறேன். பகவான் இந்த மாதிரி இந்த 1.5 மணி நேரம் நாம பிரவாகத்தில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்திவிட்டார். என்னுடைய வலி முற்றிலும் சரியாகிவிட்டது, நான் மிக வித்தியாசமாய் உணர்கிறேன் என்று கூறி ஆனந்தப்பட்டார். இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த 1 மணி நேரம் சொல்கிறோம். இது வெறும் வாயால் கத்தி கத்தி சொல்வது அல்ல. நம்முடைய
உள்ளத்திலே ஆழத்திலிருந்து இதை சொல்லி அவரிடம் உதவி வேண்டினால் அந்த உதவி சத்தியமாக நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சக்தியை இந்த நாமம் எழுப்புகிறது. அந்த நேரத்தில் இதை அதை நினைக்காமல், இவர்களை பற்றி அவர்களை பற்றி நினைக்காமல், செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி நினைக்காமல், பகவானை மனதில் இருத்தி அவர் பொற்பாதங்களை கையால் இறுக பிடித்து கொண்டு அவரிடம் உதவி வேண்டி நாம் உணர்ச்சியோடு பாவத்தோடு அவருடைய நாமத்தை சொன்னோமானால் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து விடுகிறார். இந்த அற்புதத்தை பார்க்கிறோம். இது சாதாரணமாக நடக்கக்கூடியதா? நினைத்து பாருங்கள். சாதாரணமாக இருந்தால் அவர் கொஞ்ச நாளில் கைகால் வலுவிழந்திருப்பார், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பார்கள். அதற்கு பிறகு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் நடக்கும், எத்தனையோ மருந்துகள், எவ்வளவு ரூபாய் செலவு, எத்தனை அவஸ்தை. பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும், அவருடைய குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும், எவ்வளவு நடந்திருக்க வேண்டும். பின்னால் வந்து அவர் ஒரு உதைவிட்டு அதற்குரிய கர்மவினையே நீக்கிவிட்டாரே, வேரோடு அறுத்தார். இவ்வளவு சக்தி வாய்ந்தது நாம் சொல்லும் இந்த நாமம். இந்த நாமத்தை அவருடைய நிலையிலிருந்து யார் கதறி சொன்னாலும் இந்த அற்புதம் நடக்கும். அந்த பகவான் இதோ நம் கண்ணெதிரே நின்று கொண்டிருக்கிறார். சக்தி ஸ்வரூபமாய் நின்று கொண்டிருக்கிறார். அருள் வடிவமாய் நின்று கொண்டிருக்கிறார். தன் கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆசிரமம் முழுவதும் அவருடைய சக்தியால் நிரம்பியிருக்கிறது. ஒருமுறை பகவான் இங்கே இப்பொழுது பகவான் இருக்கும் மூர்த்தியின் அருகில் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நான் அந்த குடிசையில் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது மேலே அந்த மெடிடேஷன் ஹாலில் வேலை நடந்து கொண்டிருந்தது. இங்கிருந்து அதை பார்க்க முடிந்தது. அப்பொழுது எனக்கு உடனே நினைவிற்கு வந்தது, திரு மணி அவர்கள் அப்பொழுது ட்ரஸ்டியாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அம்மா சுவாமி இன்னும் மேலே வந்து பார்க்கவே இல்லையே என்று. அது எனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வரவே நான் எழுந்து பகவானிடம், பகவான் மேலே மெடிடேஷன் ஹால் கட்டி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லவில்லையே இன்னும் என்று மணி சொன்னார். நாம் அங்கு போய்விட்டு வருவோமா என்று கேட்டேன். உடனே பகவானுக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. பகவான் சொன்னார், மெடிடேஷன் ஹாலா? யார் சொன்னார்கள் அது மெடிடேஷன் ஹால் என்று? அது ஒன்றுதான் மெடிடேஷன் ஹாலா? இந்த ஆசிரமம் முழுவதும் மெடிடேஷன் ஹால். எங்கு யார் உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு மனம் குவியும். ஒரு ரூமை நீ மெடிடேஷன் ஹால் என்று சொல்லாதே. இந்த ஆசிரமத்தை என் தந்தை அவருடைய அருளால் நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த ஆசிரமம் முழுவதும் தியானக்கூடம்தான் என்று மிக உரத்த குரலில் எனக்கு அறிவுறுத்தினார். மறக்கவே முடியாத அனுபவம். அப்பேற்பட்ட சக்தி நிறைந்த இந்த ஆசிரமத்தில் ஒரு முறை உள்ளே நுழைந்து வெளியே சென்றால் கூட அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துச் செல்கிறோம். அது நமக்கு என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நின்று துணை செய்யும், வழிநடத்தி நமக்கு செய்து கொடுக்கும். அந்த பகவானிடம், பகவான் ஒரு சிறிய நிகழ்ச்சி, ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு, 3-4 வருடங்கள் இருக்கும். அப்பொழுதெல்லாம் திருச்சியிலிருந்து ஒரு பெரிய பக்தர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு அழகிய மாலைகள் கட்டக்கூடிய இடத்திலிருந்து சுவாமிக்காக வென்று ஒரு மாலை கட்டி வாங்கி வருவார். மிகவும் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அதை பகவானுக்கு சாத்தும் பொழுது ரங்கநாதரே எழுந்து நின்று கையை தூக்கி ஆசீர்வதிப்பது போல் இருக்கும். அத்தனை அழகு. சில முறை பகவானின் மேலிருந்து அதை எடுக்கவே மனசு வராது. அதை எடுத்தாலும் பின்பு ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் அதை மாற்றிவிடும். அத்தனை அழகாக இருக்கும். அவர் விடாது கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் கொண்டு வரும் பொழுது ஒரு பாட்டில் நிறைய நெய்யும் கொண்டு வருவார். நல்ல வாசனை மிக்க
வீட்டில் காய்ச்சப்பட்ட நெய் அது. அது பற்றி அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், அங்கேயே ஒரு ஏழை பெண்மணி, கணவனை இழந்தவர், ஒரே ஒரு மாடு மட்டும் வைத்திருக்கிறார். அந்த மாட்டை அவர் நன்கு பார்த்து கொண்டு அதில் கிடைக்கும் பாலை வைத்து நெய் வேறு சில பொருட்களையும் அவர் விற்பனை செய்கிறார். இது பகவானுக்கு என்றே அவர் எடுத்து வைத்து காய்ச்சி கொடுப்பது வழக்கம் என்று கூறினார். அந்த பெண்மணியும் விடாது ஒவ்வொரு முறையும் அவர் வரும்பொழுதெல்லாம் அந்த நெய் கொடுத்து கொண்டே வந்திருந்தார். ஆனாலும் பணத்துக்கு மிகவும் கஷ்டம். அத்தனை கஷ்டத்திற்கு நடுவேயும் சுவாமிக்கென்று அவருடைய நாமத்தை சொல்லி நெய் காய்ச்சி கொடுத்து அனுப்புவார். ஆனால் அவருக்கு பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டம் இருந்தது. ஒரு நாள் அவருடைய கணவர் இறந்து சில வருடங்கள் ஆகிவிட்டன. அவருடைய வீட்டை அவர் அதற்கு பிறகு சுத்தம் செய்யவில்லை என்றால், அவர் கணவர் எப்படி இருந்த பொழுது எப்படியெல்லாம் இருந்ததோ அதே மாதிரியே அந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர் மற்றும் சில தஸ்தாவேஜுகள் எல்லாவற்றையும் அப்படியே வைத்திருந்தார். எதையும் நகர்த்தி அவர் சுத்தம் செய்யவில்லை. ஆனால் பகவானுக்கு நெய் காய்ச்சி கொடுத்து அனுப்பிய பிறகு அவருக்கு அந்த எண்ணம் வந்தது. ஒரு நாள் அதையெல்லாம் கொஞ்சம் நன்றாக வைப்போம், தூசி தட்டி என்று நினைத்து அதை ஒழிச்ச ஆரம்பித்தார். அதை அந்த மாதிரி அவர் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் எத்தனையோ சாமான்களுக்கு நடுவே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, அவருடைய கணவர் 10 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருந்த இன்சூரன்ஸ் பாலிசி கிடைத்திருந்தது. அதை கண்டவருக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. உடனே பகவானுடைய நாமத்தை சொல்லி அவரிடம் வேண்டிக் கொண்டு அதை எடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்த பிறகு அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தது. பகவானுக்கென்று அவர் இருந்த ஒரே ஒரு மாட்டை நன்கு பார்த்து கொண்டு அதில் அத்தனை கஷ்டங்களுக்கிடையே தன்னுடைய வியாபாரத்தையும் செய்து கொண்டு பகவானுக்காக அந்த நெய் காய்ச்சி அனுப்பிய பலன், அவருடைய நாமத்தை கூறியதன் பலன், பகவான் அவருக்கு, அவர் சற்று வயதான பெண்மணி, இந்த வயதான காலத்தில் அவருக்கு கஷ்டமில்லாமல் இருக்கும்படி எங்கேயோ கிடந்த அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை அவர் கண்ணில் படும்படி செய்து அவரை முதலில் அந்த இடத்தை சுத்தம் செய்ய வைத்து அது அவர் கண்ணில் படும்படி செய்து அதை மூலமாக அவருடைய பொருளாதார கஷ்டத்தை நிவர்த்தி செய்தார். இப்படி பல பல நிகழ்ச்சிகள் நாம் பகவான் அடிக்கடி சொல்வார், அவருக்கென்று செலவிடும் நேரமும் பணமும் ஒரு நாளும் வீணாகாது, எல்லாம் பல மடங்கு திரும்பி வரும். ஒரு முறை பகவானுடைய சமாதிக்கு பிறகு இந்த ஏர்லி, அதாவது 2002-3 அந்த மாதிரி இருக்கும். அப்பொழுது ஸ்ரீ அவதூதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய சிஷ்யர்கள் ஒரு 65 பேர் ஒரு லிங்கேஸ்வர ராவ் என்பவருடைய தலைமையின் கீழ் ஆண்களும் பெண்களுமாய் பக்தர்கள் நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 7-9 நாட்கள் இங்கே தங்கி அருணாச்சல சிவ என்ற நாமத்தையும், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்பதையும், கடைசியில் யோகிராம் சுரத்குமார் நாமத்தையும் பாடிச் சென்றார்கள். 24 மணி நேரமும் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவர்கள் ஒரு சின்ன சின்ன குரூப்பாக மாறிக்கொண்டே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 24 மணி நேரம் 3 நாட்கள் ஒரு நாமத்திற்கு. அப்பொழுது அதில் ஒரு பெண்மணி மிகவும் பக்தியோடு இருந்தாள். எங்களிடலாம் வந்து பேசுவாள். அந்த நாமத்தின் போது சில சமயம் நடனமும் ஆடுவாள். பகவானிடம் மிகவும் மனதை பறிகொடுத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு 2-3 நாட்கள் ஆன உடனேயே கடும் ஜுரம் வந்துவிட்டது. 105 டிகிரி. மற்றவர்கள் எல்லாம் இங்கு வந்து சுதந்திரமாக பாடும் பொழுது அவளால் எழுந்து கூட வர முடியவில்லை. உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அழுது கொண்டே இருந்தாள். சுவாமியிடம் சொன்னாள். நம்முடைய சுவாமியிடம் தான் வேண்டிக் கொண்டாளாம். அவள் மறுநாள் வந்து எங்களிடம் சொன்னார்,
யோகிராம் சரத்குமார், நான் உங்களிட பாதத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த நாம சப்தாகம் செய்வதற்காக. ஆனால் வந்த இடத்தில் 2-3 நாட்கள் நான் மிகவும் ஆனந்தத்தை அனுபவித்தேன். இந்த மாதிரி எனக்கு ஜுரம் வந்து எழுந்திருக்க முடியாமல் நான் இருக்கிறேனே, நான் நாமஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா? ஒன்று என் உடலை சரியாக்கி என்னை கலந்து கொள்ள விடுங்கள், அல்லது இல்லை என்றால் இப்பொழுதே தங்களுடைய பாதத்தில் என்னை இழுத்து கொள்ளுங்கள் என்று அழுது அழுது வேண்டிக் கொண்டிருந்தாள். அவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த பெண்மணி, கொஞ்ச நேரம் அழுது கொண்டே இருந்தேன், எந்த ஒரு பதிலும் இல்லை. சுவாமி நம்மை கைவிட்டு விட்டார் போல இருக்கிறது. நாம் இவரிடம் வந்தோம், இவருடைய நாமத்தை எல்லோரும் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் இவருடைய நாமத்தை சொல்லி அழுது அழுது கேட்கிறோம், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று ரொம்ப மன வருந்தி தன்னை பகவானிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுது பகவான் அவளுடைய கண்முன்னே நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது போல அவள் அருகிலே வந்து பக்கத்திலே உட்கார்ந்து கையில் விசிறியை எடுத்து அவளுக்கு அந்த விசிறியை வீசி அவளுடைய ஜுர வேகத்தை தணித்து நன்கு ஆசீர்வாதம் செய்து பின் மறைந்து விட்டாராம். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது கொஞ்சம் கூட ஜுரமில்லை, முன்னைவிட மிகுந்த சக்தி இருந்தது உடம்பில். அவர் வந்தது, தன்னை விசிறியது எல்லாம் மிகவும் சத்தியமான அனுபவமே என்று உணர்ந்து கொண்டாள். மிகவும் சந்தோஷமாக அன்றிலிருந்து கடைசி நாள் வரை பகவானுடைய நாமத்தை மிச்ச நேரங்களிலெல்லாம் அருணாச்சல சிவ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லும் மற்ற நேரங்களிலெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி மிகவும் பரவசப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒருவர் சொன்னார், நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து யோகிராம் சரத்குமார் நாமம் பாடிக்கொண்டிருந்த பொழுது நான் சுவாமி என் அருகில் வந்து உட்கார்ந்து அவரும் கைத்தட்டி எங்களோடு பாடுவதை நான் 2 கண்களால் பார்த்தேன், இது சத்தியம் என்று சொன்னார். நாம சங்கீர்த்தனம் நடக்கும் பொழுது நாமி மிகவும் மனம் குளிர்ந்து சந்தோஷப்பட்டு நேரில் வந்து அவரும் நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வது அவர் 2 கண்களாலும் பார்த்த ஒரு சத்தியமான அனுபவம் என்று கூறி எங்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். அடுத்து 3வது ஒருவர் சொன்னார், எனக்கும் அந்த அனுபவம் நேர்ந்தது, சற்று வித்தியாசமாக இருந்தது. நாம் எல்லோரும் யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்லி சொல்லி வாத்தியங்களோடு ஜால்ராவோடு பாடிக்கொண்டிருந்த பொழுது அவர் திடுமென்று இங்கே தோன்றினார். நம் அனைவரையும் சுற்றி 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 வந்தார், நடனம் ஆடிக்கொண்டே வந்தார், எல்லோரையும் கை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே நடனமாடினார். நான் அதை என் 2 கண்களால் பார்த்தேன் என்று அவர் கூறி எங்களை மேலும் பரவசத்துக்கு ஆளாக்கினார். இது அவர்களின் அனுபவம் மட்டுமல்ல, இப்பொழுதும் நம்முடைய ஆசிரமத்தில் வாத்தியங்களோடு மிகவும் இசையோடு நாம் நாமும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சுவாமி நடமாடுவதை நாங்கள் பார்க்கிறோம், ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஆக நாம் நாமும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பகவான் மிகவும் சந்தோஷமடைகிறார், நம்மை எல்லாம் சுற்றி சுற்றி வந்து ஆசீர்வாதம் செய்கிறார் என்பது சத்தியம். அந்த நாமத்தை நாம் சொல்லும் பெருமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அத்துடன் அவர் வந்து நேரில் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருக்கு நம்முடைய மனதில் உள்ள பிரார்த்தனை தெரியாமலா போகும்? அவர்தான் உள்ளிருந்து எப்பொழுதும் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் அந்தர்யாமி ஆவார். அவருக்கு தெரியாததல்ல, இருந்தாலும் அவரிடம் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இதுவும் சத்தியம். நாம் கேட்கத்தான் வேண்டும். பகவான் 1-2 சிறிய சிறிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். அதில் பகவானுடைய மகிமையும் பெருமையும் மிக அற்புதமாய் தெரிகிறது. ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ நடேஷ்ஜி குடும்பத்தினர் ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பர். ஒரு கடுமையான குடும்ப பிரச்சனை, எல்லார் மனதிலும் கலக்கமும் பயமும் இருந்தது. அனைவரும்
பகவானை நாடி திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. திருவண்ணாமலையில் பகவான் அவர்களை வரவேற்று உட்கார வைத்துக் கொண்டார். சுவாமியை சுற்றி எல்லோரும் உட்கார்ந்து கொண்டனர். அவரவர்கள் அந்த பிரச்சனையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றையும் சுவாமி கேட்டுக்கொண்டே இருந்தார். அவரவர்கள் மனக்கலக்கத்தோடு உணர்ச்சி பெருக்கோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சுவாமி அத்தனையும் கேட்டுவிட்டு அமைதியாக சொன்னார், சோ வாட், அதனால் என்ன என்று ஒரு வார்த்தை சொன்னார். இவ்வளவு பெரிய விஷயங்களை இவ்வளவு கலக்கத்தோடும் பயத்தோடும் பல விதங்களில் உணர்ச்சிகளோடு எல்லோரும் சொல்லி முடித்த பிறகு பகவானுடைய வாயிலிருந்து வந்தவை அதனால் என்ன? அப்படி அவர் சொல்லியவுடன் அங்கே ஒரு பெரிய மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தில் அவர்கள் அனைவரும் பல விஷயங்களை உணர்ந்தனர். சுவாமி, எல்லாவற்றையும் பெரிது பண்ணினோமானால் அது பெரிதாக வளர்ந்து கொண்டே போகும். எல்லாவற்றையும் சிறியதாக பார்த்தோமானால் அது சீக்கிரம் சரியாகிவிடும் என்ற ஒரு பெரு உண்மையை, எவ்வளவு பெரிய கொடுமையான பிரச்சனைகள் வந்தால் கூட அதனால் என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டோமானால் அதனை நாம் வெகு சுலபமாகவும் எளிதாகவும் சமாளித்து கொள்ள முடியும். உண்மையில் ஸ்ரீ நட்டேஜியோடைய மனைவி திருமதி சாரதா இவர்களெல்லாம் பெரிய பக்தர்கள், பல வருடங்களாக பகவானிடம் வந்து கொண்டிருப்பவர்கள். அந்த அம்மையார் சொன்னார், அன்றைக்கு முதல் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், குடும்பம் என்பது சம்சார கடல் அல்லவா, ஏதேனும் கொந்தளிப்புகள் அப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் சுவாமியுடைய சோ வாட் என்ற குரலை கேட்பேன். அது எனக்கு ஒரு பெரிய மந்திரமாகவே ஆகிவிட்டது வாழ்க்கையில். அதை நான் கேட்டவுடனே எனக்கு எல்லாமே எளிமையாக மாறிவிடும், சுலபமாக சரியாகிவிடும் என்றார். இது நம் அத்தனை பேருக்கும் அல்லவா, எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சோ வாட் என்று நமக்கு கேட்க தெரிந்துவிட்டால் பிரச்சனைகளுக்கு எங்கே நம் முன் நிற்கும். சுவாமி கொடுத்த இன்னொரு மந்திரம் இது என்று நான் சொல்வேன். அப்படித்தான் ஸ்ரீமதி சாரதா அம்மையார் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன விதம் மிகவும் அழகாக இருந்தது. இதை நாமும் ஏற்றுக்கொள்வோம், நம் அனைவருக்கும் சொன்னதாக. இன்னொரு முறை வில்லிவாக்கம் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் பகவானுடைய ஆசிரமத்துக்கு வந்தவர்கள் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார்கள் என்பதை கேள்வியுற்றார். இது 2010 வருடம் என்று நினைக்கிறேன். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஞாபகம். அவர் பின்னால் இதை எங்களுக்கு சொன்னார். இது எப்படி யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்துக்கு வருபவர்கள் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார்கள் என்பதை அவர் சற்று பிசிக்கலாக லிட்ரலாக எடுத்துக்கொண்டார். அதாவது அதை ஸ்தூலமாக எடுத்துக்கொண்டார். அவர் மத்தியான வேளையில் 1 மணியிலிருந்து 2 மணி இருக்கும். அந்த நேரங்களில் ஆசிரமத்துக்கு வருபவர்கள் மிகவும் குறைவு. அந்த நேரம் பார்த்து தன்னுடைய மனைவி குழந்தைகளை ரமணாசிரமத்தில் இறக்கிவிட்டு இவர் மட்டும் காரில் வந்து ஆசிரமத்துக்கு முன்னே காரை நிறுத்தினார். பிறகு வேகமாய் உள்ளே வந்தார். எதிரே வந்த ட்ரஸ்டியின் கையில் கிடைத்த பணத்தை திணித்துவிட்டு, பிறகு எனக்கு ரசீது கொடுங்கள் என்று கூறி வேகமாக உள்ளே ஓடினார். வேகமாக வெளியே வந்தார். ஏனென்றால் அவர் என்ன நினைத்தார், ஆசிரமத்துக்கு உள்ளே வந்தவர்கள் வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம், நாம் பார்த்து விடுவோம், இது உண்மைதானா என்பதை நாம் கண்டுகொள்வோம் என்று நினைத்தார். ஒரு சேலஞ்சிங்காக நினைத்தார். இது நடக்கவில்லை என்றால் நாம் சுவாமியிடம் போய் சொல்லுவோம், நீங்கள் அப்படி சொன்னீர்களே என்று நாம் கேட்கலாம் என்று அவர் நினைத்தார். அதனால் வேகமாகவே ஓடி வந்தார். எப்படியாவது அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும், எந்த ஒரு பிரசாதமும் இல்லாமல் என்று நினைத்தபடி வேகமாக ஓடி வந்தார். அந்த கேட்டுக்கு ஒரு 2-3 அடி வந்து கொண்டிருக்கும் பொழுது திடுமென்று வலது பக்கத்திலிருந்து பச்சை சட்டை அணிந்த ஒரு பணியாளர் வந்தார். அவர் கையில் ஏதோ ஒன்று இருந்தது. ஓடி வந்து, இதை சுவாமி உங்களிடம் கொடுக்க சொன்னார், இது சுவாமியின் பிரசாதம் என்று அவர் கைகளில் திணித்தார். அவர் கையை திறந்து பார்த்தால் அது ஒரு மாவிடு, ஒரு பிஞ்சு மாங்காய்.
அவர் பிரமித்து விட்டார். பிறகு அவர் என்ன பண்ணினார், அந்த வெளியே போய்விட்டு திரும்பவும் உள்ளே வந்து அங்கிருந்த ட்ரஸ்டி அவர்களை, அங்கிருந்த ஆஃபீஸில் இருந்தவர்களை எல்லாம் கேட்டார். இந்த பச்சை சட்டை போட்ட அந்த பணியாளர் யார், அவர் எங்கே என்று கேட்டார். அப்படி யாருமே இங்கு கிடையாது என்று சொன்னார்கள். யாருமே பச்சை சட்டை அணிந்து வரவில்லையே, ஏனென்றால் அதற்கு பின்னால் தான் இந்த பச்சை சட்டை பணியாளர்கள் பச்சை சட்டை அணிய வேண்டும் என்ற ஒரு நியமம் வந்தது. அந்த சமயத்தில் எதுவுமே இல்லை. அப்போ அங்கு இருந்தவர்கள் கைவிரித்தார்கள். அப்படி யாரும் கிடையாது, இங்கே பச்சை சட்டை போட்டுக்கொண்ட பணியாளர் யாரும் கிடையாது என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், சுவாமி சொன்னது ஸ்தூலமாயும் சத்தியம் என்று. கண்டிப்பாக ஆசிரமம் பகவானுடைய அருளால் நிறைக்கப்பட்டு இருக்கிறது. பகவானுடைய சக்தி அப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசிரமத்திற்கு உள்ளே நுழைந்த உடனேயே பல பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், எவ்வளவு கலக்கத்தோடு எவ்வளவு பிரச்சனைகளோடு நாங்கள் உள்ளே வந்தாலும் உடனே எங்கள் மனம் அமைதியாகி விடுகிறது என்று. அப்பேற்பட்ட ஒரு இடம். இந்த இடத்தில் உள்ளே நுழைந்து ஒரு நிமிடம் நாம் இருந்தாலும் அந்த நேரத்தில் பகவானுடைய சக்தி நம்மை ஆட்கொள்ளும், அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும், அது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும். இது நாம் நம்பிக்கை வைத்தோமானால் இன்னும் சுலபமாக இன்னும் பெரிய லெவலில் நடக்கும். நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஏதோ ஒன்றதை காட்டிக் கொடுக்கும். ஒருமுறை கோவில்பட்டி ஸ்ரீ திருமலை இங்கு வந்திருந்தார். அப்பொழுது அவருடன் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் 79, 78 அதற்கு முன்னாடியிலேருந்தே வந்து கொண்டிருந்தார். அவரிடம் நான் சொன்னேன், பகவான் பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறார், I am the cosmic controller. I run the whole cosmos. I alone exist. அவர் அப்படி சொல்லும் பொழுது ஒரு அதி கம்பீரமும் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒளியும் இருக்கும். I am the cosmic controller என்றால் இந்த பிரபஞ்சத்தை அத்தனையும் கட்டுப்படுத்துபவன் நானே, நான் மட்டுமே இருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை நடத்தி வருகிறேன், இயக்கி வருகிறேன் என்று திடும் என்று ஒரு ஆவேசமாய் சொல்லுவார் என்று குறிப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அதற்கு பிறகு பகவான் அனுபவங்களை பகிர்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது அவர் அதில் சொன்னார், இந்த மாதிரி அம்மா அவர்கள் சொன்னார்கள், பிரபஞ்சத்தை இயக்குபவன் நானே, நான் மட்டுமே இருக்கிறேன், இது அத்தனையும் சத்தியம். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் எனக்கு நேர்ந்த அனுபவத்தை என்று கூறி ஆரம்பித்தார். 1979 வருடம் ஜூலை மாதம் அந்த முதல் வாரங்களில், அதாவது ஜூலை 10, 11, 12 அந்த நாட்களில் எல்லாம் ஒரு பெரும் புரளி இருந்தது. அமெரிக்காவில் ஸ்கைலேப் விட்டிருந்தார்கள். அந்த ஸ்கைலேப் விழும் நிலையில் இருந்தது. அதனுடைய ஆர்பிட்டில் இருந்து கீழே விழும் நிலையில் இருந்தது. அப்பொழுது என்ன புரளி என்றால், அது நேராக சென்னை மேல் விழவிருக்கிறது என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேப்பரில் அடிக்கடி நியூஸ் அடிபட்டது. அமெரிக்கக்காரர்கள் சொன்னார்கள், அது செங்கல்பட்டில் விழ இருக்கிறது என்று. ரஷ்யர்கள் சொன்னார்கள், 800க்கு சற்று வடக்கே அது விழ இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருவரும் சென்னையை குறிப்பிட்டு சில இடங்களை சொல்லி அங்கேதான் அது விழப்போகிறது, பெரும் நாசம் சென்னைக்கு விளையவிருக்கிறது. இவர் ஜூலை 12 அன்று பகவானுடைய சந்நிதி தெரு வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே இதை பற்றி ஒரு பேச்சு நடந்து கொண்டிருந்தது. ஒரு 10-12 IAS பீப்புளும் IPS போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே இருந்தார்கள். சுவாமி கூட சற்று கவலையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னே ஒரு டிரான்சிஸ்டர் வைக்கப்பட்டிருந்தது. சுவாமி அவர்களை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார். எத்தனை மணிக்கு விழுவதாக சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள், எங்கே விழும் என்று நினைக்கிறீர்கள்
என்று ஒவ்வொருவரையாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் சென்னையில் ஏதோ ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கு விழலாம் இங்கு விழலாம் என்று கவலையோடு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். உடனே சுவாமி ஆவேசம் வந்தவராய் சொன்னார், என்னுடைய தந்தை காலம் காலமாய் இந்தியாவை காப்பாற்றி வருகிறார். அவர் இந்த தேசத்திற்கோ இந்த மக்களுக்கோ எந்த விதமான நாசமும் விளைய விட மாட்டார். இந்த ஸ்கைலாப் சென்னையை தாண்டி சமுத்திரத்தில் தான் விழும் என்று மிக உறுதியாக சொன்னார். எல்லோரும் அசந்து விட்டனர். அது விழுவதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருந்தது. அதை இந்த டிரான்சிஸ்டரில் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அங்கு இருந்த திருமலை அவர்கள் நினைத்தார்கள், இது என்ன, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அத்தனை கணக்கு போட்டு அதை மேலே அனுப்பியிருக்கிறார்கள். அது எப்பொழுது இறங்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கணக்குப்படிதான் நடக்கப் போகிறது. இந்த சாமியார் ஏதோ சொல்கிறார், இவரை சொல்வதெல்லாம் எப்படி நடக்கும்? அவர்கள் அத்தனை முயற்சி செய்து அத்தனை கணக்கு போட்டு அத்தனை விவரங்களை அவர்கள் செயல்பட செய்திருக்கிறார்கள் என்று உள்ளுக்குள்ளே நினைத்து கொண்டே இருந்தார். சற்று கேலியாகவும் இருந்தது அவருக்கு. இதை அவரே ஒப்புக்கொண்டார் எல்லோரும் முன்னால். அப்பொழுது திடும் என்று அந்த நியூஸ் வந்தது, ஸ்கைலாப் விழுந்து விட்டது. அது சென்னையிலிருந்து கிழக்கே 35 கிலோமீட்டர் தள்ளி சமுத்திரத்தில் விழுந்து விட்டது. சென்னை மக்களுக்கோ சென்னை நிலப்பரப்பிற்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று மகிழ்ச்சியோடு பரபரப்பாய் அறிவித்தார்கள். அப்பொழுது திருமலை நினைத்து கொண்டாராம், ஆஹா, இந்த பிரபஞ்சமே இவருடைய கட்டுப்பாட்டிற்குள் அல்லவா இருக்கிறது. நாம் தப்பு கணக்கு போட்டு விட்டோமே, அந்த விஞ்ஞானிகளை நம்பினோமே, இவர் சொன்னதல்லவோ உண்மையாகி இருக்கிறது. இவருக்கு தெரிந்து இவரல்லவோ இதை இயக்கி இருக்கிறார். அதற்கு முந்தின நாளும் அந்த ஸ்கைலாப் பற்றிய பேச்சே தான். ஒரு 2-3 நாட்களாக அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் சுவாமி. அன்றைக்கு விழுமன்று ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு பெரிய கம்பீரமான குரல் ஒரு டெக்ளரேஷன், ஒரு அறிவிப்பை செய்தார். அதன்படியே ஒன்றொன்றும் நடந்தது. இதை நான் கண்முன்னால் பார்த்தேன். தேவகி அம்மா சொன்னது அத்தனையும் சத்தியம். இந்த பிரபஞ்சமே அவர் கைக்குள் தான் இருக்கிறது, அவர்தான் இதை இயக்கி வருகிறார் என்று சத்தமாக ஆவேசமாய் மைக்கில் அறிவித்தார். ஆக அந்த காஸ்மிக் கண்ட்ரோலர் அவரிடம்தான் நாம் தினம் தினம் நம்முடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை கூறி அவருடைய பாதங்களில் இந்த பிரார்த்தனையை சமர்ப்பித்து வருகிறோம். அது வேலை செய்யாமல் இருக்காது. ஒரு நாமமும் வேலை செய்து கொண்டிருக்கும், ஒரு பிரார்த்தனையும் வேலை செய்து கொண்டிருக்கும். பகவானுக்கு தெரியும். அவர் சொன்னார், from eternity to eternity my father is looking after India. அப்போ நாம் நம்முடைய பிரார்த்தனையை இந்த நம்பிக்கையோடு செய்து கொள்வோம். பகவான் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், இந்தியா will become the world teacher very soon. ஒரு முறை 99 பகவான் அறிவித்தார், 25 வருடங்களில் இந்தியா உலகத்துக்கு ஆன்மீக தலைவராக மாறிவிடும். மற்ற இன்றைய வல்லரசுகள் அதன் பின்னே செல்லக்கூடிய நிலைமை நேரிடும் என்று கூறினார். அதனால் இப்பொழுது நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகவான் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறிவிடும். நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் எப்படி தன்னுடைய கருணையினால் ஒரு பக்தருடைய உதவிக்கு வந்தார் என்று பார்ப்போம். எல்லோருக்கும் ஸ்ரீ குமரி அனந்தனை தெரியும். அவர் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு தலைவராக இருந்தார்.
அவரிடம் பல பேர் பகவானை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கிறார்கள். அவர் மிகவும் நன்றாக பேசக்கூடியவர். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு திறமை இருந்தது, வாக்குத்திறன் இருந்தது. மிக வல்லமையாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சுக்கள் பிரபலமாயிருந்தன. அவரை அந்த உயர்நிலைக்கு கொண்டு சென்றது. அப்பொழுது ஒரு முறை திருவண்ணாமலையில் அவருடைய இயக்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. அதற்காக அங்கு வந்தவர் மறுபடியும் அவருக்கு அந்த எண்ணம் வந்தது, அந்த சுவாமியை நாம் பார்த்து செல்ல வேண்டும் என்று. ஆனால் அன்றைக்கு அடுத்து உடனடியாக இன்னொரு மீட்டிங் இருந்ததனால் சரி அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார். அப்பொழுது அவர் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த கூட்டம் நடந்த இடத்தில் அதை அவர் தன்னுடைய ஊழியர்களிடம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடுமென்று ஊழியர்கள் எல்லோரும் திரும்பி எங்கேயோ பார்த்தனர். அவர்கள் பார்க்கிறாரே என்று இவரும் பார்த்த பொழுது அங்கே நம்முடைய பகவான் வந்து நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய கையை தூக்கி ஆசீர்வதித்தபடி உடனே இவர் விரைந்து சென்றார் சுவாமியிடம். விழுந்து வணங்கினார். பகவான் அவருடைய கையை தூக்கி என்னுடைய தந்தை உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறி ஆசீர்வதித்துவிட்டு உடனே அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு இவரை பார்த்ததிலிருந்து நம்முடைய பகவான் அவருடைய மனதை ஆட்கொண்டார். அவருடைய நினைவு இவருக்கு எப்பொழுதும் இருந்து வந்தது. அதற்கு பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவருக்கு தொண்டையில் ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டியினால் அவருக்கு மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது. கடைசியில் அதை அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அங்கு ஒரு பிரபலமான சென்னையிலேயே ஒரு பிரபலமான டாக்டரிடம் அவர் தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அவருடைய ஒரு பெரும் வேதனைக்கு ஏற்றார் போல் அவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால் அவரால் பேச முடியவில்லை. ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் அவர் வாயிலிருந்து வெளியே வரவில்லை. அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. இது என்ன, அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு நமக்கு பழையபடி ஒரு வலியில்லாத ஒரு பேச்சு பேச முடியும் என்று நினைத்திருந்தோம். கடைசியில் மொத்தமாக பேசும் திறனை இழந்து விட்டோமே என்று மிகவும் மிகவும் கடும் துன்பத்துக்கு உள்ளானார், கடும் துயரத்துக்கு உள்ளானார். ஆனால் வேறு வழி இல்லை. மறுபடியும் மருத்துவர்களிடம் சென்று கொண்டிருந்தார். என்ன செய்வது என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒருமுறை தஞ்சாவூர் சென்ற பொழுது அங்கிருந்த ஒரு டாக்டர் சொன்னார், எதனால் இந்த பேசும் திறன் போய்விட்டது என்பதற்கு அவர்கள் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது சற்று ஆழமாக செய்துவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இப்போ அருகிலேயே மறுபடியும் ஒரு கட்டி வந்துள்ளது என்று கூறினார். உடனே இவர் சென்னைக்கு சென்று அடுத்த அறுவை சிகிச்சை, இரண்டாவது அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது, தம்முடைய பேசும் திறன் திரும்பிவிடும் என்று, இதை சரி செய்து விடுவார்கள் என்ற ஒரு உறுதியோடு ஒரு ஊக்கத்தோடு சென்றார். ஆனால் அவருடைய துயரம் மேலும் ஆழமாயிற்று. ஏனென்றால் அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கூட அவரால் பேசவே முடியவில்லை. பெரும் துக்கத்துக்கு உள்ளானார். ஒரு காஃபி கேட்பது என்றால் கூட அவருடைய மகள் டாக்டர் தமிழிசை இப்பொழுது தெலுங்கானா ஸ்டேட் கவர்னராக இருக்கிறார். அவரிடம் எழுதி காண்பிப்பாராம், எனக்கு காஃபி கொடு என்று. அது மிகவும் தந்தையும் மகளையும் மிகவும் துக்கத்திற்கு உள்ளாக்கியது. ஆனால் 2 சர்ஜரி முடிந்து விட்டாச்சு. என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவர்கள் நாம் பகவானிடம், திருவண்ணாமலை சுவாமி யோகிராம் சுரத்குமாரிடம் செல்வோம் என்று தீர்மானித்து வந்தார்கள். அவர்கள் வந்தவுடனேயே பகவான் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். மற்றவர்களை எல்லாம் வெளியே போகச் சொல்லிவிட்டார் சுவாமி. அதன் பிறகு வெகு நேரம் அவர்கள் உள்ளேயே இருந்தார்கள். சுவாமி டாக்டர் தமிழிசை மூலம் அவருடைய தந்தையாருக்கு நேர்ந்த விவரங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார்.
அதன் பிறகு மிக மிக அன்புடன் மிக மிக வாத்சல்யத்துடன் தன்னுடைய இரு கைகளையும் குமரி அனந்தன் அவர்களுடைய கழுத்தின் மேல் வைத்து அங்குலம் அங்குலமாக கைகளால் வருடினார். வெகு நேரம் இதை செய்து கொண்டிருந்தாராம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பகவான் தன்னுடைய கையினால் அவருடைய கழுத்தை வருடி கொடுத்தார், தடவி கொடுத்தார். மிகவும் வாத்சல்யத்தோடு அவரை பார்த்தார். அப்படி ஒரு கருணை, அப்படி ஒரு அன்பு. அவர் தடவிய விதம் ஸ்ரீ குமரி அனந்தனையும் அவருடைய மகளையும் ஏதோ ஒரு உலகத்திற்கு கொண்டு சென்று விட்டது. அவர்கள் அந்த இறை சக்தியின் பெருமையை என்று உணர்ந்தார்கள். அதன் பிறகு பகவான் சொன்னார், குமரி அனந்தன், இன்னும் 15 நாட்களில் நீங்கள் பேச ஆரம்பித்து விடுவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அவர் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் என்ற மந்திரத்தை குமரி அனந்தன் அவர்களுக்கு கொடுத்து சொன்னார். இதை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள், இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் வாயை அசைத்து பாருங்கள், உங்கள் உதடுகளை அசைத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் வர ஆரம்பிக்கும். 15 நாட்களில் உங்களால் பேச முடியும், நீங்கள் பேச ஆரம்பித்து விடுவீர்கள் என்று கூறினார். குமரி அனந்தன் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த நம்பிக்கையோடு அவரும் அவருடைய மகளும் தஞ்சாவூருக்கு சென்றார்கள். அங்கு பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறதல்லவா, பெரிய கோவில், அதற்கு பேரே பெரிய கோவில் தான். அங்கே இந்த வெளி பிராகாரம், அதை சுற்றி வரும்பொழுது தெற்கு பக்கம் ஒரு வன்னி மரம் இருக்கிறது. அந்த வன்னி மரத்தடியில் ஆஞ்சநேயருடைய பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். ஸ்ரீ குமரி அனந்தன் தினமும் அவருடைய வீட்டிலிருந்து மாலை பொழுதில் நடந்து கோவிலுக்கு வந்து அந்த பிரகாரம் சுற்றி அந்த ஹனுமான்ஜியின் முன்னால் அமர்ந்து சுவாமி கொடுத்த மந்திரத்தை சிறிது நேரம் ஓதிக்கொண்டே இருப்பாராம். மனதிற்குள் முடிந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாராம். சொல்லும் பொழுதெல்லாம் முயற்சி செய்வாராம் உதடுகளை அசைப்பதற்கு. அந்த மாதிரி உதடுகளை அசைத்து அசைத்து சொல்ல முயன்றார். சிறிது சிறிதாக லேசாக சத்தம் வந்தது. அதன் பிறகு அதைவிட கொஞ்சம் ஜாஸ்தி சத்தம் வந்தது. அதற்கு பிறகு இன்னும் ஜாஸ்தி சத்தம் வந்தது. சரியாக 15 நாள் முடிந்த பொழுது 15வது நாள் அன்று அவருக்கு வார்த்தைகள் வர ஆரம்பித்து விட்டது வாயிலிருந்து. அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அடடா, நம் சுவாமியினுடைய அருளால் நமக்கு வார்த்தைகள் பேச வருகிறதே என்று உடனேயே அவர் பகவானுக்கு கடிதம் எழுதி போட்டார். தங்கள் அருள் காரியத்தை செய்துவிட்டது, எனக்கு என்னால் வார்த்தைகள் இப்பொழுது பேச முடிகிறது. இன்னும் சிறிது நாள் நான் இதை அபியாசம் பண்ணினேனானால் முழுவதுமாக எனக்கு பேச்சு வந்துவிடும் என்று. அதே போல் அவருக்கு அந்த பழைய பேசும் திறன், அந்த பேசும் விதம், அந்த வார்த்தைகள் எல்லாம் கோர்வையாக முன்னை போல் வரத் தொடங்கின. பகவானிடம் சென்று நன்றி சொன்னார்கள். 1993 அங்கே கன்னியாகுமரியில், அவருடைய ஊர் அல்லவா குமரி அனந்தனின் ஊர் அது, அங்கே பகவானுக்கு ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் கும்பாபிஷேகத்தின் பொழுது குமரி அனந்தன் மிக அழகாக உரையாற்றினார். அந்த உரையில் தான் இதை பற்றி சொன்னார். சுவாமி எப்படி சக்தி இழந்து, பேச்சு திறன் இழந்து, மிகுந்த வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருந்த சமயம் எப்படி சுவாமியினுடைய அறுவை சிகிச்சை, பெரிய பெரிய எக்ஸ்பர்டீஸோடு இருக்கக்கூடிய இந்த டாக்டர்களின் அறுவை சிகிச்சை செய்யாத ஒன்றை பகவான் தன்னுடைய கைகளினால் தடவி கொடுத்து அதை சாதித்து விட்டார் என்ற பகவானினுடைய மகிமையை எடுத்து கூறினார். அந்த பகவான் நம் முன்னே இப்பொழுது மூர்த்தியாய் நின்று கொண்டிருக்கிறார். கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே பொய்க்காது. இன்றைக்கு குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் தெலுங்கானாவில் கவர்னராக இருக்கிறார். இந்த பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். சில உரையாடல்களை நான் சொல்லவிருக்கிறேன்.
பகவானுடைய அற்புதங்கள் ஒரு பக்கம், அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நாம் வேண்டிக் கொள்ள கொள்ள நமக்கு அற்புதங்கள் நடக்கின்றன. அத்தோடு நாம் பகவானுடைய உபதேசங்களையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பகவானுடைய தெய்வீக நிலைகளையும் அவ்வப்பொழுது மனதிற்கு கொண்டு வர வேண்டும். இது நம் நாமத்தை சிறப்பாக சொல்வதற்கும் சிறப்பாக பிரார்த்தனை செய்து கொள்வதற்கும் உதவும். ஒருமுறை பகவானிடம் ஒருவர் கேட்டார், சுவாமி, எது பாப்பம், எது புண்ணியம் என்று கேட்டார். சுவாமி பளீர் என்று சொன்னார், இறைவனை மறப்பதுதான் பாபம், இறைவனை நினைப்பதுதான் புண்ணியம் என்றார். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். மற்றொரு முறை வேறொருவர் கேட்டார், சுவாமி, எது சரி எது தவறு என்பதில் எனக்கு அடிக்கடி சங்கடம் ஏற்படுகிறது, என்னால் அதை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. தர்ம சங்கடம் என்று சொல்வார்களே, தாங்கள் சொல்ல வேண்டும் எது சரி எது தவறு என்று. பளிச்சென்று பகவான் சொன்னார், கடவுளை நினைத்து கொண்டிருப்பது மட்டுமே சரி, கடவுளை மறப்பது தவறு என்றார். இன்னொரு முறை தர்மம் என்றால் என்ன என்று ஒருவர் கேட்டபோது, மறுபடியும் இறைவனை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்பதே தர்மம், இறைவனை மறப்பது அதர்மம் என்று சொன்னார். ஒரு முறை பெரிய மனிதர்கள் வந்திருந்தனர் சன்னதி திரு வீட்டிற்கு. அப்பொழுது சுவாமியே அவர்களிடம் கேட்டார், பண்பாடு என்பது என்ன, கல்ச்சர் என்றால் என்ன என்று ஒவ்வொருவரையும் கேட்டார். பண்பாடு என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள். கடைசியில் சுவாமி சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், இவை அனைத்தும் இருந்தாலும் கடவுளுடைய ஞாபகம் இல்லை என்றால் அவர் பண்பாடுள்ள மனிதர் அல்ல என்றார். ஆக இவை எல்லாவற்றிலுமிருந்து நமக்கு தெரிவது, கடவுளை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பகவான் நம்மிடம் என்ன சொல்லியிருக்கிறார், கடவுளை நினைத்து கொண்டிருப்பது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது என்பது. அவர் நாமத்தை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் நம் கூடவே இருக்கிறார். அவருடைய ஒரு நாமம் கூட வீணாகாது என்று அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதே பகவான் ஒரு முறை ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். அதில் ஒரு 30-35 வயதுள்ள ஒரு பையன் கேட்டார், சுவாமி, மன அமைதிக்கு வழி எது என்று. அதற்கு பகவான் சொன்னார், அவரை ஒரு மாதிரி பார்த்தார், ரொம்ப கூர்மையாக நோக்கினார், நம்முடைய பெற்றோர்களை நன்கு கவனித்துக் கொள்வது நம்முடைய மன அமைதிக்கு வழிகோலும் என்றார். உடனே அந்த இளைஞர் கேட்டார், பெற்றோர்கள் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். உடனே பகவான் மறுபடியும் அவரை கூர்மையாக நோக்கி, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அதனால் இந்த கேள்விக்கு அவசியமில்லை, உன் பெற்றோர்களை நீ நன்கு கவனித்து வந்தால் உனக்கு மன அமைதி கிட்டும் என்று மறுபடியும் கூறினார். ஆக இவை எல்லாவற்றையும் நாம் அடிக்கடி நினைத்து பார்த்து நமக்கு இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி பகவானுடைய உபதேசங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாமம் சொல்வதோடு பகவானுடைய உபதேசங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். மிக எளிமையாக நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாமத்தை சொல்லும் பொழுது அவர் நம்முடன் இருக்கிறார் என்ற நினைப்பு இருக்க வேண்டும். பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பித்துக் கொள்வோம். மறுபடியும் நாம் எல்லோரும் பகவானுடைய சந்நிதி திரு வீட்டிற்கு செல்வோம்.
ஆகஸ்ட் மாதம் 1979 வருடம் 4ஆம் தேதி பகவான் வாசலில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறார். அகரம் ஜெயராமன் அவர் கூடவே இருக்கிறார். பாண்டிச்சேரியிலிருந்து வரும் ஜெகநாதன் அவர்கள் மண்டபத்தில் இருக்கிறார். ஒரு 8:30 மணி அளவில் திரு பெருமாள் ராஜு ஐயா கிருஷ்ணகிரியிலிருந்து வருகிறார். பகவான் சொல்கிறார், ஓ நம் பெருமாள் ராஜு ஹஸ் கம். நாம் எல்லோரும் உள்ளே போய் சென்று அமர்வோம் என்று சொல்லி அவரையும் அகரம் ஜெயராமனையும் உள்ளே கூட்டிச் செல்கிறார். அதன் பிறகு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10:30 மணி அளவில் பகவான் நிறைய வேலை செய்து விட்டார், நிறைய புகைத்து விட்டார். தந்தையின் பணி நிறைய செய்துவிட்ட அந்த ஒரு களைப்பில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டார், படுத்து கொண்டார். பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் சிறிது நேரம் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று நான் பார்த்திருக்கிறேன் பலமுறை. அந்த ஓய்வெடுக்கும் வேளையிலெல்லாம் இந்த உலகத்தை பற்றிய விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார். அவர் படுத்து தூங்குகிறார் என்றே சொல்ல முடியாது. ஒரு நிமிஷமும் அவருடைய இறைப்பணி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு 12 மணி அளவில் எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுது திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் கையில் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருந்தாராம். வரும்பொழுதே அதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். பகவான் வெளியே இருக்கும் பாண்டிச்சேரி ஜெகநாத்தையினை உள்ளே வர சொல்லி அவரையும் அமர வைத்தார். அகரம் ஜெயராமன் அவரது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். திரு பெருமாள் ராஜு ஐயாவை எதிரே உட்கார வைத்தார். அப்பொழுது சுவாமி சொன்னார், பெருமாள் ராஜு, உங்கள் கையில் இருக்கும் புத்தகம் என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், தம்மபதம், புத்தருடைய தம்மபதம். அது அவர் அவ்வப்பொழுது புத்தர் தன்னுடைய சிஷ்யர்களிடம் உதிர்த்த நல்முத்துக்கள், நல்முத்து உபதேசங்கள். அந்த உபதேசங்களை ஒரு செய்யுள் வடிவில் அமைத்து அந்த செய்யுளின் தொகுப்பு அது தம்மபதம் என்பது. அதில் 423 செய்யுட்கள் இருக்கின்றன. அந்த பாலி மொழியில். உடனே அதனுடைய மொழிபெயர்ப்பு வைத்திருந்தார் கையில். உடனே பகவான் சொன்னார், அந்த புத்தகத்தை கையில் வாங்கி ஏதோ ஒரு பக்கத்தை பிரித்தார். அந்த பக்கத்திலே ஒரு செய்யுள் வந்தது. உடனே பகவான் சொன்னார், பெருமாள் ராஜு, இதை படிப்போம், பிறகு தமிழில் சொல்லுவோம் இந்த பிச்சைக்காரனுக்கு என்றார். அந்த செய்யுளின் எண் பகவான் 235 235வது செய்யுள் அந்த பக்கத்தில் இருந்தது. பகவான் உடனே அதை படிக்கச் சொன்னார். படித்த பிறகு அவரை தமிழில் அர்த்தம் சொல்லச் சொன்னார். அதன் அர்த்தம் என்னவென்றால், நம்மில் பல பேர் ஒரு மரத்தில் பல இலைகள் இருக்கின்றன, துளிர் விடுகின்றன, பிறகு இலைகள் பெரிதாகின்றன, நன்கு முதிர்ச்சி அடைகின்றன, பிறகு சிறிது சிறிதாக அதனுடைய நிறம் மாறத் தொடங்குகிறது, அதன் பிறகு ஒரு மஞ்சளாகி விடுகிறது, அது முதிர்ந்த நிலையில் சருகாக ஆரம்பித்து பிறகு உதிர்ந்து விடுகின்றன. இது நாம் எல்லோரும் அன்றாடம் காணும் காட்சி.
அந்த 235வது ஸ்லோகம் பகவான் எடுத்து கொடுத்தது. நம்மில் எல்லோரும் பெரும்பாலும் இந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஒரு முதிர்ந்த இலையின் நிலையில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சரகு எப்பொழுது அதாவது காய்ந்த இலை எப்பொழுது வேண்டுமானாலும் மரத்திலிருந்து உதிர்ந்து விடலாம். அப்பொழுது நம்மை அழைத்து போக தேவதூதர்கள் வந்து விடுவார்கள். அங்கு அவர்களுடைய சன்னதிக்கு செல்லும்படியாக ஆகிவிடும். அது ஒரு நீண்ட பயணமாக அமையும். அந்த நீண்ட பயணத்திலும் நமக்கு இருக்க இடம் வேண்டும், உண்ண உணவு வேண்டும் அல்லவா? அது ஒரு பெரிய யாத்திரை, நீண்ட யாத்திரை. நாம் இந்த வாழ்விற்கு உணவு தேடுகிறோம், இருக்க இடம் தேடுகிறோம், புதிதாய் வீடு கட்டிக்கொள்கிறோம், பல வசதிகளை சேர்த்துக்கொள்கிறோம். நாம் யாராவது நாம் செல்ல வேண்டிய நீண்ட தூர பயணத்திற்கு ஏதாவது வசதிகள் செய்து கொள்கிறோமோ? இலை உதிர்ந்த பிறகு செய்ய வேண்டிய நீண்ட பயணத்திற்கு நாம் எதுவும் தயாரித்து வைக்கவில்லையே, எதுவும் தயாரித்து கொள்ளவில்லையே. அந்த நீண்ட பயணத்திற்கு என்று முடிகிறது. பகவான் இதை திரும்ப திரும்ப 3 தடவை சொல்லச் சொன்னார். அதன் பிறகு பகவான் சொன்னார், இப்பொழுது முதல் செய்யுளை படிப்போம் என்றார். அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை 3 முறை தமிழில் இந்த பிச்சைக்காரனுக்கு சொல்ல வேண்டும் என்றார், ஆங்கிலத்திலும் சொல்ல வேண்டும் என்றார். அந்த முதல் செய்யுளில் என்ன வருகிறது என்றால், மனம் என்பது என்ன? சிந்தனைகளின் குவியல் அல்லவா? எண்ணங்களின் குவியலைத்தான் நாம் மனம் என்று சொல்கிறோம். மனம் என்றாலே எண்ணங்கள் 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 எண்ண ஓட்டங்கள். நாம் எண்ணும் எண்ணங்கள் இருக்கின்றன, செய்யும் செயல்கள் இருக்கின்றன. எந்த ஒரு சொல்லை நாம் பேசும் பொழுதும் மனதில் தூய்மை இல்லை என்றால் அது முழுமை பெறாது. எந்த ஒரு செயலையும் நாம் செய்யும் பொழுது தூய்மையான மனத்தோடு செய்யாவிட்டால் அந்த செயல் முழுமை பெறாது. அப்பொழுது என்ன ஆகும்? ஒரு காளை மாடு பூட்டிய வண்டி இருக்கிறது அல்லவா? அந்த காளை மாடு நடக்க 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 அந்த வண்டியானது அதன் பின்னாலேயே செல்லும். வண்டி சக்கரங்கள் அந்த காளை மாட்டின் அடிச்சுவடை ஒட்டி செல்லும். அந்த மாதிரி தூய்மையான மனதில் வரும் எண்ணங்களோடு நாம் பேசும் பேச்சுக்களும், தூய்மையற்ற மனதோடு செய்யும் செயல்களும் பல துன்பங்களை விளைவித்து, அந்த துன்பங்கள் துக்கமும் எப்படி அந்த மாட்டு வண்டியின் சக்கரமானது அந்த மாட்டினுடைய அடியை பின்பற்றி நடக்கிறதோ அந்த மாதிரி அவை நம் பின்னே வந்து கொண்டே இருக்குமா. இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் திரு ஸ்ரீ புத்தர். அவருடைய தம்மபதம், அவர்களுடைய பைபிள், அது அவர்களுடைய வேதம். இதை பகவான் புன்னகைத்து கொண்டே கேட்டார். பிறகு மறுபடியும் சொல்லச் சொன்னார், மறுபடியும் சொல்லச் சொன்னார். பிறகு பெருமாள் ராஜு அவர்கள் அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து சொன்னார். அதாவது மனம் என்பது சிந்தனைகள் நிறைந்தது, எண்ணக் குவியல்களே மனம். மனம்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். எல்லாவற்றிற்கும் என்றால் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு எண்ணங்கள் தானே அடிப்படை. எந்த எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதன் பாதையில் நாம் செல்கிறோம், அதன்படியே நம்முடைய செயல்களையும் செய்கிறோம். எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முன்னோடி, அதாவது மனம்தான் எல்லாவற்றிற்கும் முன்னோடி. அந்த மனத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த மனத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால்
நாம் பேசிய பேச்சுக்களும் நாம் செய்த காரியங்களும் நம் பின்னாடியே துன்பங்களாய் துக்கமாய் எப்படி வண்டியை இழுத்துச் செல்லும் மாடின் அடிச்சுவடை பின்பற்றி வண்டி சக்கரங்கள் செல்லுமோ அப்படி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதன் பிறகு பகவான் திடுமென்று முதலில் அவரிடமிருந்து புத்தகத்தை வாங்கி ஒரு ஏதோ ஒரு பக்கத்தை பிரித்து அதில் இருப்பதை படிக்கச் சொன்னார் அல்லவா? அந்த ஸ்லோகத்தின் எண் 235. பகவான் சொன்னார், அந்த 235வது ஸ்லோகத்தை மீண்டும் இந்த பிச்சைக்காரனுக்கு எடுத்துச் சொல்லுவோம் என்று கூறினார். உடனே திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் அதை தமிழில் சொன்னார். எல்லோரும், மக்கள் அனைவரும் ஒரு மரத்திலே துளிர்விட்டு வளர்ந்து ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கும் இலைகளை போன்ற நிலையில்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய மாலை வேளையில் இருக்கிறோம். அந்த சருகானது எந்த நிமிடமும் உதிர்ந்து விடலாம். ஒரு காற்று அடித்தால் தாங்காமல் கீழே விழுந்து விடலாம். இந்த நிலையில் மனிதர்கள் இருக்கும் பொழுதும் அதன் பிறகு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு பொருள் ஈட்டுகிறோம் எப்படியோ, இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொள்கிறோம் எப்படியோ. இந்த வாழ்க்கை பயணத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொள்ளும் நாம், அதில் முனைந்து நம்முடைய காலத்தை கழிக்கும் நாம், இந்த வாழ்க்கை முடிந்து ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. அந்த ஆத்மாவின் நீண்ட பயணத்திற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்து கொள்கிறோமா? ஏனென்றால் அந்த நீண்ட பயணத்திற்கும் நமக்கு உணவு தேவை. அந்த உணவு இந்த உணவை போல் இருக்காது. அந்த நீண்ட பயணத்திலும் தங்குவதற்கு இடம் தேவை. அவ்வப்பொழுது ஆங்காங்கே பயண களைப்பில் அந்த இடத்தை நாம் இந்த வாழ்க்கையில் ஏற்பாடு செய்து கொண்டோமா? நாம் எதுவுமே தயாரிக்கவில்லையே. இந்த வாழ்க்கை பயணத்துக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொள்ளும் நாம், இதன் பிறகு இருக்கும் நீண்ட பயணத்திற்கும் ஏற்ற ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். தர்ம வழியில் நடக்க வேண்டும். தர்ம சிந்தனைகளால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும். தான தர்மங்களை நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் செல்லும் பொழுதே செய்தால்தான் அது பின்னால் வரும் நீண்ட பயணத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். வெளிச்சம் நிறைந்த பாதையாக இருக்க வேண்டும். நாம் நடக்கும் பொழுது இருட்டாக இருந்தால் எதன் மேல் கால் வைப்போமோ, எந்த மிருகங்கள் எந்த இடத்தில் பதுங்கி நம்மேல் பாயுமோ தெரியாது. கையில் ஒரு விளக்கு வைத்து கொண்டு நடந்தோமானால் எவ்வளவு வசதியாக இருக்கும். அந்த வெளிச்சத்திற்கு நாம் வேண்டிய ஏற்பாடுகளை இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் நன்றாக இருக்கும் பொழுதே செய்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வாயை திறந்து பேசினாலே நல்ல வார்த்தைகளையே, இனிய வார்த்தைகளையே பேச வேண்டும். நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் தூய்மையான மனத்தோடு செய்யும் செயல்களாக இறைவனுக்கு சேவையாக அமைய வேண்டும். இவையெல்லாமே நாம் பின்னால் செய்யவிருக்கும் பயணத்திற்கு ஒரு பெரும் வெளிச்சமாய் துணை இருக்கும். அதற்கு உணவாக அமையும், இருக்க இடமாக அமையும், சிறந்த துணையாக அமையும். பகவான் இதை ஆங்கிலத்திலும் சொல்ல கேட்டு பிறகு சொன்னார், பெருமாள் ராஜு, அந்த புத்தகத்தின் கடைசி ஸ்லோகம் என்னவோ, கடைசி செய்யுள் என்னவோ அதை படிப்போ. பெருமாள் ராஜு படித்து அதில் அர்த்தத்தை தமிழில் 3 தடவை, சுவாமி ஒரு தடவையோடு விடவில்லை, 3 தடவை சொல்லச் செய்தார். அது என்னவென்றால், தன்னுடைய முற்பிறப்புகளை, முன் ஜென்மங்களை அறிந்தவர் எவரோ, சொர்க்கம் நரகம் இரண்டையும் பார்த்து கொண்டிருப்பவர் எவரோ, சொர்க்கங்களை என்றால் வாழ்க்கையின் அதி உன்னதமான மகிழ்ச்சிகரமான இன்பங்கள், நரகம் என்றால் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும்.
வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் மிகவும் அனுபவிக்கும் ஒன்றுதான் அது. ஆனால் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒன்றாய் பார்க்கும் நிலை, ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான பிடித்த விஷயம் நடந்ததால் துள்ளி குதிப்பதோ, நினைத்த ஒன்று கிடைக்காவிட்டால் அப்படியே குமைந்து போய் நரகத்தில் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட நரகத்தில் விழுவதோ இல்லாமல் ஒரு பெருநிலையில் இரண்டுக்குமே அர்த்தம் போய்விடும். அந்த மாதிரியான அந்த நிலையில் இருப்பவர் எவரோ, பல பிறவிகள் எடுத்து 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 களைத்து 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 இந்த பிறவியை நாம் ஒரே வழியாக முடித்து கொள்ள வேண்டும், இனி பிறப்பு என்பதே இருக்கக்கூடாது என்று மனதை இறைவனிடத்தில் ஈடுபடுத்தி ஒருமுகப்படுத்தி உள்ளே ஆழ்ந்து போய் எல்லாவற்றிற்கும் மேலான அந்த பேரின்பத்தை அடைந்த நிலையில் இருப்பவர், பிறப்பின் எல்லையை அடைந்தவர் எவரோ, அறிவு நிறைந்த, அறிவு என்பது இந்த இடத்தில் பர இகப்பர அபர வித்யா பரவித்யா என்று இருக்கிறது. இந்த பரவித்யைங்கிறது எல்லாவற்றுக்கும் மேலான அறிவு. எல்லாவற்றுக்கும் மேலான அறிவு என்பது இறைவனின் அறிவு. அந்த இறைவனை பற்றிய அந்த அறிவு பூரணமாக இருப்பவர் எவரோ, எல்லாவற்றையும் முடித்து இனி செய்வதற்கு செயல் ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் இருப்பவர் எவரோ அவரே பிராமணன், பிரம்மத்தை அடைந்தவர், பரபிரம்மத்தோடு ஒன்றியவர் என்று நான் சொல்வேன் என்று புத்தர் முடிக்கிறார். இந்த 3 ஸ்லோகங்களையும் பகவான் அவரை மூன்று முறை தமிழ் 3 முறை ஆங்கிலத்திலும் சொல்லச் சொல்லி, பிறகு அகரம் ஜெயராமனிடம் மறுபடியும் 3 முறை தமிழில் சொல்லச் சொன்னாராம். எத்தனை அழகாக அந்த தம்மபதம் புத்தகத்தையே முடித்து விட்டார் பகவான். முதல் செய்யுளில் ஆரம்பித்து கடைசி செய்யுளில் முடித்தார். நடுவில் நம்மை எல்லாம் மிகவும் எச்சரிக்கைப்படுத்தும், நமக்கு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு செய்யுளை ஒன்றை படிக்கச் சொல்லி அதன் அர்த்தத்தை நம்முடைய செவிக்கு ஊட்டினார். ஆக நாம் இதை மனதில் வைத்துக் கொள்வோம். பகவானுக்கு புத்தர் என்றால் அவ்வளவு இஷ்டம். அவர் 16 வயதில் கப்படியா பாபா அவரை காசிக்கு போய் வர சொன்னார். அங்கு போய் விஸ்வநாத்ஜி மந்திருக்கு போய் அந்த கர்ப்ப கிரகத்தில் நின்று அந்த ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை அனுபவித்த பிறகு அவர் 13 கிலோமீட்டர் அங்கிருந்து நடந்து சென்று சாரநாத்தை அடைந்தார். அந்த பாதையில் தான் ஞானோதயம் ஏற்பட்ட பிறகு புத்தர் நடந்து நடந்து தன்னுடைய 5 சிஷ்யர்களோடு அந்த பாதையில் நடந்து இந்த சாரநாத் என்னும் இடத்தை அடைந்து அங்கே தன்னுடைய உபதேசங்களை ஆரம்பித்தார். புத்தர் தன்னுடைய உபதேசங்களை ஆரம்பித்த இடத்தில் இந்த சாரநாத் ஸ்தூபி ஒன்று இருக்கிறது. அது மிக பெரிய ஸ்தூபியாக இருக்கும். அங்கே ஒரு சின்னம் படைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு போய் பகவான் நின்று அந்த ஸ்தூபியை பார்த்தார். அந்த இடத்தில் புத்தர் உட்கார்ந்து தன்னுடைய 5 சிஷ்யர்களுக்கும் முதல் முறையாக தான் பெற்ற ஞானத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். இதை நினைத்தவுடனே பகவானுக்கு ஒரு பேருணர்வு ஏற்பட்டது. தன் நிலை மறந்தார், தன் உடலை மறந்தார். ஒரு பேருணர்வில் ஆழ்ந்து போய்விட்டார் அந்த 16 வயது பையன். பகவான் பலமுறை புத்தரை பற்றி பேசியிருக்கிறார். அந்த புத்தர் பகவான், அதாவது போதம் போதி என்பது ஞானம், உயர் ஞானம். மை ஃபாதர் alone exists, there is nothing else, no one else என்ற அந்த உயர்ந்த அறிவு, அந்த உயர்ந்த அறிவை அடைந்தவருக்கு பெயர் புத்தர். புத்தர் என்பது ஒரு டைட்டில் மாதிரி, அந்த பெருநிலை அடைந்தவர். ஆக நம்முடைய புத்தர் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிறார். பெருநிலை அடைந்து அந்த ஞானத்தையும் அருளையும்
நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக நிற்கிறார். கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கருணை இன்றைக்கு நமக்கு புத்தருடைய உபதேசங்களாக வடிவெடுத்து நமக்குள் சென்றிருக்கிறது. இந்த மனம்தான், நம்முடைய மனமே நமக்கு நண்பனாகும், நம்முடைய மனமே நமக்கு எதிரியாகும். இப்படித்தான் பகவத்கீதை சொல்கிறது. நம்முடைய மனத்தை நண்பனாக்கிக் கொள்வதோ அல்லது எதிரியாக்கிக் கொள்வதோ நம்முடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதும் பிறருடைய குற்றங்களையே பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் தன்னுடைய குற்றத்தை பார்க்க மறந்து விடுவார்கள். எண்ணங்கள் மற்றவர்களை நாம் நினைப்பதை விட்டு நம்மிடம் உள்ள வேண்டாத விஷயங்களை களைந்து நம்மை நாமே திருத்தி கொண்டு ஒரு தூய்மையான மனத்தோடு வார்த்தைகளை பேசுவதும் தூய்மையான மனத்தோடு செயல்களை செய்வதுமாக இருந்தோமானால் நாமும் புத்தராக. அதேபோல் நாம் வாழும் பொழுதே நாம் இந்த எச்சரிக்கையை, பகவான் செய்துள்ள எச்சரிக்கையை மனதில் கொள்வோம். ஒரு நாள் இப்பொழுது துளிர் விட்டிருந்தாலும் பிறகு இலையாகி பிறகு முதிர்ந்த நிலை வந்து சருகாகி கீழே விழுவோம். அதற்கு பிறகு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. அதற்கும் சேர்த்து இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய நாமத்தை சதா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய கையில் நான் ஒரு கருவி என்று நினைத்து எல்லா செயல்களையும் இறைவனுக்கு சேவையாக அந்த பாவத்தில் செய்ய வேண்டும். எந்த ஒரு வேலை செய்தாலும், பகவானே இது உனக்காக நான் செய்கிறேன், இவர்களுக்காக அவர்களுக்காக அல்ல, அவர்களில் நீ இருக்கிறாய், உனக்காக நான் செய்யும். ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் தாகத்திற்கு, இது நான் பகவானுக்காக இவருக்கு கொடுக்கிறேன், பகவானுக்காக செய்கிறேன், பகவானுக்காக செய்கிறேன், பகவானுக்காக செய்கிறேன். நாள் முழுவதும் பகவானுக்காக என்ற வார்த்தையை நிரப்பினோமானால் அது நம்முடைய ஆத்மாவின் நீண்ட பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்துவிடும். கடைசியில் சொன்னதையும் நாம் நினைவில் கொள்வோம். இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோமானால், பகவானுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தோமானால், மெக்கானிக்கலாக சொல்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா, வெறும் வாய் மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கும் மனம் கொந்தளிப்புடன் இருக்கலாம், எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கலாம். அது ஏதோ ஒரு நாமத்தில் சட்டென்று மாற ஆரம்பித்துவிடும். மெக்கானிக்கலாக இருக்கிறது, யந்திரமாக நாமம் சொல்வது என்பது விடாமல் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் ஒரு நாமத்தில், ஏதோ ஒரு நாமத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் ஒரு பெரிய அளவில் பெருகிக்கொண்டே போகும். கடைசியில் நம்முடைய உயர்நிலைக்கு சேர்த்துவிடும். அதேபோல் சின்ன சின்ன சேவைகளாக இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இறைவனுக்காக 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 என்று செய்ய ஆரம்பித்தோமானால் ஒரு நிலையில் நாம் நினைக்கும் எண்ணங்கள் நமக்கு வரும்பொழுதே இறைவன் இந்த எண்ணங்களை என் மனதில் போடுகிறான் என்ற நினைப்பு வரும். இறைவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே இறைவன் என் மூலமாக இந்த காரியத்தை செய்கிறான் என்ற உணர்வு வந்துவிடும். அதன் பிறகு நாம் காரியம் எல்லாம் மறந்து இறைவன் மட்டுமே நம்மிடம் தங்கிவிடுவார். பகவானிடம் நான் ஒன்றை பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒன்றை அவர் மறந்து விட்டால் சொல்லும் பொழுது நாம் எல்லாம் என்ன சொல்வோம்? ஐயோ, எனக்கு மறந்து விட்டது, நான் மறந்து விட்டேன் என்று சொல்வோம். பகவான் சொல்வார், தேவ்கி, ஃபாதர் இஸ் நாட் அலோவிங் திஸ் பெக்கர் டு ரிமெம்பர். என்னுடைய தந்தை இதை ஞாபகத்திற்கு கொண்டு வர மாட்டேன், என் தந்தை இதை ஞாபகத்திற்கு கொண்டு வர மாட்டேன் என்கிறார் என்று சொல்வார். ஒரு மறக்கும் நிகழ்ச்சியை கூட பகவான் என்னுடைய தந்தை செய்கிறார். நான் நினைப்பதும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் என் தந்தையாலே, ஒன்றை மறப்பதும் என் தந்தையாலே என்பதை அவ்வளவு இயற்கையாக பகவான் செய்வார், சொல்வார். இரவு வேளைகளில் அவர் எழுந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்பொழுது நான் சொல்வேன், பகவான் இவ்வளவு நேரமாகிவிட்டதே, நீங்கள் டாய்லெட் போக வேண்டும் என்றால் போய்விட்டு வரலாம் என்று சொல்வேன். தேவ்கி, லெட் ஃபாதர் சே இட் தேவ்கி என்பார். அந்த நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு அசைவையும், உடலில் நிகழும்
ஒவ்வொரு மாற்றத்தையும், ஒவ்வொரு செயலையும் கூட, இயற்கையான செயல், இயற்கை கடன்களை கூட பகவான் இறைவனிடமிருந்து வந்த உந்துதலாக நினைக்கிறார் என்றால் அங்கே இறைவனை தவிர வேறு எது இருக்கு? இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமானால் நாமும் பரபிரம்மத்தில் ஒன்றிய பிராமணன் ஆகலாம். இந்த பகவான், இந்த புத்தர் இடமென்று நம்முடைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான்